Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். ஆக்சுவலாக மார்க்கெட்டுடைய மூமெண்டம் இன்றைக்கி எங்கெங்கே சப்போர்ட் எடுக்கும், ஸோ எதுவெல்லாம் ப்ரைஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரில. ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லெவல் வந்து செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் உங்களுக்கு கிட்டத்தட்ட காலையில் எத்தனை மணிக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணது 6:50 ஓகே. ஸோ மார்க்கெட் இங்கேயும் சப்போர்ட் இருக்கலாம், அல்லது இந்த 23,300 கிட்டையும் சப்போர்ட் இருக்கலாம் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவரை மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் லெவலில் ரெண்டாவது லெவல் ப்ரைஸு கிட்டத்தட்ட வந்துச்சு. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் அந்த 23,300 லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிகவர் ஆகிருக்கு. இப்போது இந்த டவுன் சைடு மூமெண்டமில் காலையில் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுறது ஏன் சார் வந்து இந்த மூமெண்ட்டையும் கேட்ச் பண்ணியிருக்கலாம் இல்லையா, இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் ரிகவர் ஆகிடுச்சு, இந்த கால் சைடு எடுத்து ட்ராவல் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ். அதாவது சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் கால் எடுத்துருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல என்னென்னா பயம் தான், பேனிக் தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டோட ஃபுல்லாக வார் இஷ்யூ போயிட்டுருக்கு, டேக்ஸுஸ் அது இது எக்கச்சக்கமான நெருக்கடிகள் சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து யாரும் இங்கே பை பண்ணி இந்த ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்க முடியாது. எப்போ நான் உங்களுக்கு புதுசாக பிளான் வரும்னா, இந்த டே ஹையை உடைக்கிறது இல்லையா, உடைச்சிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் பிரேக் அவுட்டில் வேணும்னா பை எடுத்துருக்கலாம். ஆனால் இங்கேயே நீங்கள் பை எடுக்கணும் அப்படின்றது ஆகாத கதை, வேலைக்கு ஆகாத கதை. அப்போ நமக்கு இங்கேருந்து டவுன் சைடுக்கான ஒரு மூமெண்டம் கேட்ச் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட வந்து ஆப்ஷன்ஸில் 40 பாயிண்ட்டு ஒரு புக் பண்ணி சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுறது வந்து சின்ன விஷயம் கிடையாது. நல்ல ஈஸியான ஒரு திருப்திகரமான ஒரு பாயிண்ட்ஸ் தான். ஸோ அது பண்ணிவிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது பெரிய இது மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சிஸ்டம் எவ்வளோக்கு எவ்வளோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சேஃபர் ஜோனில் வந்துடலாம் அப்படின்னு. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்றைக்கி அதாவது மார்க்கெட்டோட மூமெண்ட் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் நடந்தது, அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடியும் அந்த வெபினார் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 290 என்ட்ரி ஆகிட்டு 330 கிட்ட ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன ஸோ எக்ஸிட் ஆகிருக்காங்கன்னா, ஸோ இது வந்து குட் ப்ராஃபிட். இது வந்து சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. ஓகே. ஸோ இதை விட்டுட்டு மிச்சப்படி நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ண கெப்பாசிட்டி இருந்தால் நீங்கள் பண்ணலாம். இங்கேருந்து பை எடுத்து இன்னொரு என்ட்ரி எடுக்கிறதோ, அதுக்கப்புறமா இன்னும் மார்க்கெட் சர்வைவ் பண்ண என்னால் கெப்பாசிட்டி இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பு Preis-Aktion Shivaji அப்படின்னு இருக்கும். கிட்டத்தட்ட 9,300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இது வந்து முற்றிலும் இலவசம். இது வந்து நம்மளுடைய வெபினார் குரூப்பு. அங்கே என்ன நடக்குதோ இது முன்கூட்டியே, அதாவது லைவ்லேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். மார்க்கெட்டுடைய ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு மார்க்கெட் மூமெண்டம் கிட்டத்தட்ட 9:18 மார்க்கெட் மூமெண்டம், கிட்டத்தட்ட 6:54 என்ன பண்ணலான்னு பிளான்னு. ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட போயிட்டுருக்கோம். இதில் ஏன் சார் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அந்த 3,000 அப்படின்னு கேட்குறீங்க. 3,000 அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க இது வந்து கிளாஸு, இது வந்து கோர்ஸ் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இது வந்து கோர்ஸோ கிளாஸோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அதே மாதிரி இந்த 25,000 வெபினார் இருக்குங்களா, ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து யாரோ ஒரு சிலர் தான், ரொம்ப ரேர் தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 25,000 ஃபீஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது சார், இது வந்து எங்களால் முடியாது, ரொம்ப பெரிய அமௌண்ட் அப்படின்றாங்க. ஆனால் 50,000 75,000 ஒரு நாளில் ஸ்டாப் லாஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்ன அமௌண்ட் தான். ஆனால் ஸ்டாப் லாஸ் ஆக சொல்லி சைலண்டாக கை கட்டி வெடிக்கிட்டு பார்த்துருப்பாங்க. எத்தனையோ பேர் இந்த லாஸ்ட் வீக் ஜாயின் ஆனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சார் நான் இன்றைக்கி பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், நாட்களை தள்ளிகிட்டே வந்தேன், கடைசியில் வந்து கையில் எல்லாம் கேபிட்டல் காலி ஆச்சு, இப்போ வந்து காசு இல்லை சார், இல்லை நான் ஜாயின் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்றாங்க கிளாஸஸ். அப்போது காசு இருக்க சொல்ல கற்றுக்கலான்ற எண்ணம் வரதில்ல. ஆனால் கையிலேருந்து காசு விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே வருதே தவிர கிடையாது. சரி சார் வாங்க, நாங்கள் ஜஸ்ட் ப்ரைம் குரூப்பில் மட்டும் வாட்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து தான் 3,000 கேட்டிருந்தோம், அதையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்களே எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து இதையும் பார்த்தீங்கன்னா தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த டிப்ஸ் கால்ஸ் ஏதாவது எப்படின்னா, இந்த மேலே போனால் வாங்கிக்கலாம், அதை பார்த்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கற்றுக்க மாட்டிங்களே, அப்போ எப்போ தான் கற்றுக்குவீங்க? ஸோ அந்த கற்றுக்குவீங்க தான் அந்த 3,000க்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் ஜஸ்ட் க்ளூ மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை பார்த்து கற்றுக்கலாம் தான் அந்த ப்ரைம் குரூப் அப்படின்ற விஷயத்தை. அதுவும் அந்த இலவசமாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 2026 இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு கூடிய விஷயத்தில் அனௌன்ஸ் பண்ணுறது. ஓகே. ப்ரைம் குரூப்னா என்ன, அது ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுங்க. இது ப்ரைம் குரூப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்குது. மார்க்கெட்டு 9 மணி, 9:18, 9:24, வாய்ஸ் மெசேஜ் 9:25. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் இருக்கவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணி. இதை டிப்ஸ் கால் கணக்கு பிரகாரம் இப்போ என்ன சார் பண்ணிட்டோம், வாங்கட்டுமா விற்கட்டுமா, இப்போ வாங்கட்டுமா விற்கட்டும், அந்த மாதிரி ஆளுங்களுக்கு செட் ஆகுது. புரியுதுங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இது பலன் அளிக்கும். ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம டாபிக் போகலாம்.
இப்போது நிஃப்டி 50 காலையில் வந்து டவுன் சைடுக்கான ப்ரெடிக்ஷன் பண்ணோம் சார். ஓகே, இதெல்லாம் நல்ல மொமெண்டம் கொடுத்துச்சு. ஏன்னா அதையும் காமிச்சிடுறேன், எப்படி பிரேக் டவுன் ஆச்சு, என்ன பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்றதையும் காமிச்சிடுறேன். ஏன்னா நல்ல வாய்ப்புகள் கிடையாது, ஈஸியாக உங்களால் கேட்ச் பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன மூமெண்ட்டமாக தெரியுது. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 23,410லேருந்து கிட்டத்தட்ட 23,320 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் வந்து நிஃப்டி 50 வந்து ஃபால் ஆகிருக்கு. இந்த மூமெண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணி ஈஸியாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்மி அப்படின்னா என்ன சொல்கிறது, 100 பாயிண்ட் நிஃப்டி 50. ஆனால் 200 பாயிண்ட் ரிகவர் ஆக்சுவலி அதுதான் வந்து பெருசாக தெரியுங்குது. அதாவது இப்போ 23,310லேருந்து 23,600 பாருங்கள் 80. இப்போது கிட்டத்தட்ட இங்கேருந்து வந்து 280 300 பாயிண்ட் வந்து மேலே மூவ் ஆயிடுச்சு. இந்த மிஸ் பண்ணிட்டுவேன், இங்கே 100 பாயிண்ட் தான் கிடச்சிது, இங்கே 300 பாயிண்ட் கிடச்சிச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மோமெண்டம் கிடைக்கிறதுக்கு நிறைய டேலண்ட் இருக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லா வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் நானும் பார்த்தேன். ஸோ ஈஸியாக வந்து கவர் பண்ணிங்க, ரைட்டு. அதுக்கப்புறமா இந்த மோமெண்டம் இன்னும் என்ன சார் பிளான் பண்ணலாம் இங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதுதான் இந்த அப்டேட்டை நம்ம பார்க்குறோம். இப்போது 10 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் நான் எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா. இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிறவரை நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, ஏன்னா 200 லைன் கீழே இருக்குது. இப்போது 200 EMA லைனு கிட்ட ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல, ரைட்டுங்களா. அப்போது நம்ம இதில் என்ன பண்ணணும்னா, இந்த ஏரியாவை நம்ம அவாய்ட் பண்ணிடணும் ட்ரேடிங். இந்த 23,600லேருந்து 700 இந்த ஏரியாவை கொஞ்சம் கவனமாக பார்த்து கையாளணும், ரைட்டுங்களா. அப்போது இதுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்றப்போ நம்ம அகைன் வந்து இந்த 24,000 நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் மூவ் வரும். இந்த 23,900க்கு அப்புறம் இந்த தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு, ஒரு மேபி கேப் அப் கூட பெரிய கேப் அப் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பெரிய கேப் அப் போச்சுன்னா நம்ம என்ன பிளான் பண்ணி எல்லாமே கொலாப்ஸ். டோட்டலாக வந்து மார்க்கெட் ஒரு 600 பாயிண்ட்டு 500 பாயிண்ட்டு நிஃப்டி 50 பெரிய ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி பெரிய கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். ஏன்னா ஓவர் நைட்டில் என்ன வேணாலும் நான் இப்போ குட் நியூஸ் என்ன வந்துச்சு, ஒரு பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்படுச்சு, ஒரு ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சு. இப்போ நைட்டு இப்போ நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 4 மணி ஆகுது. ஸோ இந்த 4 மணிக்கு மேலே ஏதாச்சும் குட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு பெரிய கேப் அப் மார்க்கெட் ஆகிடும், ஓப்பன் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிடும், ரைட்டுங்களா. சரி, இன்கேஸ் நெகட்டிவ் என்ன ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாவும் திரும்ப வந்து அகைன் ஒரு பெரிய கேப் டவுன், இந்த 23,100 கிட்ட ஒரு பெரிய கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேப் டவுன் ஆகாமல் ஏரியா இருந்துச்சுன்னா இந்த ஏரியா மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆகிடும், எதுவும் ட்ரேட் எதுவும் பண்ண போகாதீங்க. இதுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் 24,000, 24,100, 24,200, 23,900. ஸோ இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான மார்க்கெட்டை பிளான் பண்ணிங்க நிஃப்டி 50 பொறுத்தவரையிலும், ரைட்டுங்களா. ஏன்னா ட்ரெண்ட் லைனு கிட்ட வந்துச்சு. இந்த ரீடெஸ்ட்டாக நம்ம இப்படி பிரேக் டவுன் ரீடெஸ்ட் ஆகிட்டு ப்ரைஸ் லோயில் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வரும் எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கே ப்ரைஸு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் போகணும், ஸோ இதில் பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா பண்ணலாம். ஆனால் மார்க்கெட்டு இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்னுடைய பார்வையில், ரைட்டுங்களா. சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் என்ன பிளான் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் கூட உங்களுக்கு ஒரு கேப் வந்து ரீஃபில் முடிஞ்சிச்சு இதில். ஓகே, இந்த கேப்பை ஒரு கேப் டவுனு. ஸோ கேப் டவுன் கொஞ்சம் மார்க்கெட்டை கேப்பை ரீஃபில் பண்ணிடுச்சு. அப்போ ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் பேங்கிங் செக்டர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னா, ஸோ கொஞ்சம் ரிகவரி காமிச்சிருக்காங்க, மார்க்கெட்டில் ரிகவரி காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ரிகவரை வந்து உண்மையிலே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதா இல்லையா அப்படின்றத இங்கேருந்து நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த லைன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே அப்படி க்ளோசிங் லோ இல்லை ஃபார்மேஷனிங் நடக்குது அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு 53,000 வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம், ரைட்டுங்களா. சரி, மார்க்கெட்டு ஒரு வேளை இந்த 200 லைன் உடைச்சிட்டு மேலே போய்ட்டு க்ளோஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போது நம்ம இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ராப் மேலேருந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இந்த ரேஷன்ஸ் லைனை டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ 10 minutes டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு மேலே ரேஷன்ஸ் ஏரியா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அப்போது மார்க்கெட்டு இந்த லெவலில் நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இந்த ரேஷன்ஸை டச் பண்ணுறதுக்காக, ரைட்டுங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் 54,000 வந்து ஒரு ரேஷன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். டவுன் சைட் அப்படின்றப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் கட் ஆகிறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா ப்ரைஸு இப்போ இந்த ரிகவரி மோடில் போயிட்டுருக்கு. ஸோ ரிகவரி சஸ்டன் ஆகினா கொஞ்சம் இன்னொரு லெக் க்ரியேட் ஆகிட்டு மார்க்கெட் அப்படி மேலே போனால் தான் உண்டு. ஸோ அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சப்போர்ட் லைன் கிட்ட என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ இதெல்லாம் சப்போர்ட் இதெல்லாம். ஸோ இந்த சப்போர்ட் லைன் கிட்ட வந்து உடைக்குதா இல்லை ஐஆர்ஐ ஃபார்மேஷன் பண்ணி பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படி வெயிட் பண்ணி நம்ம இந்த டார்கெட்டுக்கு ரீச் ஆகி ட்ரை பண்ணலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் இந்த ரேஞ்சு மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. இந்த ரேஞ்சில் இருக்கிற ட்ரேட் எதுவும் பண்ணாதீங்க. இந்த ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா
மார்க்கெட்டில் ஒரு பெரிய பிக் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பிக் மூவ் ரைட்டுங்களா? சரி, இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சென்செக்ஸில் டவுன் சைடு எதுவும் பிளான் இப்போதைக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மார்க்கெட் சப்போஸ் இந்த ஏரியா கீழே வந்துச்சுன்னா கூட பெருசாக மூவ் ஆகணும். ஏன்னா ஆக்சுவலாக இங்கேருந்து பையர்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க இந்த ஏரியாவில். ஸோ இந்த 74,800 வரலும் சப்போர்ட் எடுத்து திரும்ப அவங்க மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் நான் பார்க்குறேன். ஸோ டவுன் சைடுக்கான வியூ வந்து ப்ரெசென்ட் இல்லை ரைட்டுங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.